இல்ல முதலமைச்சரே வேந்தர் ஆயிட்டாருன்னு போட்டாங்களே செய்தி, நியூஸ் கார்டே போட்டாங்களே. அதுதான் சொல்றேன், அப்படி எந்த இதுவே இல்லையே, எப்படி இவங்க போடுறாங்க? அசன்ட் கொடுத்துட்டாங்க, உச்சநீதிமன்றம் அசன்ட் கொடுத்துட்டாங்க. இவர் அனுப்பின இந்த மசோதாக்களுக்குலாம் இவர் நிலுவை வச்சிருந்தார் இல்லையா, அதில் 10க்கு கொடுத்துட்டாங்க. அதில் 10ல் ஒன் ஆஃப் த மசோதா என்ன சொல்றாங்கன்னா, துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் முதலமைச்சருக்கு. அது ஓகே கொடுத்துட்டாங்கல்ல. துணைவேந்தர்களை நியமிக்க அதிகாரம் முதல்வருக்கு. அப்போ முதலமைச்சர் தான் வேந்தர் அப்படின்றாங்க. துணைவேந்தர்களை நியமிக்கிறவர் தான் வேந்தர்னு எங்கே இருக்குது சட்டம்? வேந்தர் தான். துணைவேந்தர்களை நீ நியமிச்சிக்கலான்ட்டாங்க. வேந்தர் இவர் இல்லைன்னு சொன்னாங்களா? இல்லை வேந்தர் தான் துணைவேந்தரை நியமிக்கணும்னு தான் இருக்கா சட்டம்? சட்டத்தில் பல பிரிவுகள் இருக்குங்க. சட்டத்தை கரெக்டாக அப்ளிகபிள் பண்ணணும். 2 மசோதாக்களில் 2 விஷயம் இடிக்குது. நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். இந்த நிலத்தை கையகப்படுத்துறது, நிலத்தை நெறிப்படுத்துறது, அதாவது லிஸ்ட் அவுட் பண்ணுறதுல பிரச்சனை வரும்னு நான் பேசினேன் இந்த வக்பு மசோதாவில். ஆமாம், அதில் கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட்டு கேள்வி கேட்கும். ஏன்னா நீ இங்கே தமிழ்நாட்டில் பிரச்சனை இல்லை, இப்போ மற்ற வட மாநிலங்களில் 100 ஆண்டு இருக்கிற இதுக்கு சரியாக டாக்குமெண்ட் இல்லைன்னா அரசு எடுத்து சொன்னீங்க. நான் முஸ்லீம்ஸை இது பண்ணுறது சொன்னேன். 3வது ஒரு விஷயமும் சொன்னேன், 5 ஆண்டுகள் ஒருத்தர் முஸ்லீமாக இருக்கணும், தானம் பண்ணணும். அது அடிப்படை உரிமைகளுக்கு எதிரானது. அப்போ இந்த விஷயங்கள்லாம் சுப்ரீம் கோர்ட்டு கேட்கணும். இந்த 2 விஷயம் கேட்டாங்களா இல்லையா? கேட்டாங்க. கேட்டுனா இன்டிம் ஸ்டே கொடுக்க போகிறேன்னாங்க. துஷார் மேத்தா என்ன சொன்னார்? நீங்கள் கொடுக்காதீங்க, நாங்கள் அதை நிறுத்தி வைக்கிறோம், அமல்படுத்த மாட்டோம் அப்படின்னா ஓகே. 5ஆம் தேதி உங்கள் ஆர்குமெண்ட்டை வைங்க. 5 பேர் தான் பெட்டிஷனர் வாதாடணும், மற்ற ஆள்லாம் வாபஸ் வாங்கிடுங்க. எந்த 5 பேர் முடிவு பண்ணிங்க, மற்றவங்களாம் வாபஸ் வாங்க, எல்லோரும் டிஸ்மிஸ் பண்ணுவேன் சொன்னாரா இல்லையா? இங்கே என்ன உருட்டினாங்க? தடை